அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், இன்னைக்கு ஒரு சின்ன மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு டே கொஞ்சம் ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மார்னிங்கே எடிட்டிங் ரிலேட்டட் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரூம் ஃபுல்லாக கொஞ்சம் டிம்மாக இருந்தனால ஓகே விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா வெளியில் அடிக்கிற காற்றுக்கு விண்டோவே பிச்சுக்கிட்டு போயிடும் போல அந்த லெவலுக்கு இருக்குது. அதனால விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவாக எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே என்னோட எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சிடுவேன். ஆனால் இந்த 2 நாளாக நான் ரொம்பவே சோம்பேறி ஆகிட்டேன். அதனால எல்லா ஒர்க்கும் அப்படியே பெண்டிங்கில் இருந்தது. இன்றைக்கி எப்படியாவது ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சி ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே நம்ம எஜ்ஜு குட்டி அங்கேருந்து வந்துட்டாங்க. ஸோ அவனையும் தூக்கி வச்சுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இஸ்லாமிக் இன்ஸ்டாகிராம் பேஜ் இப்போ 5K ஃபாலோவர்ஸை தாண்டி போயிட்டு இருக்கிறனால கண்டென்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேலிடாக கொடுக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இப்போ நான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்படியே லேப்டாப் முன்னாடி ஒர்க் பண்ணால் எனக்கு நேரம் போகிறதே தெரியாது. அது கிச்சன் சைடும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. நேற்று வாங்கின ஃபிஷ் மிச்சம் இருந்தது. அதனால இன்றைக்கி லஞ்சுக்கு அதை வச்சு நான் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வெதர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. காற்றும் இருந்தது, வெயிலும் இருந்தது. நம்ம ஊர் கிளைமேட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்தாங்க. ஈவினிங்கில் நல்ல ப்ரீஸ் இருந்தனால கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குரானோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாக சொல்லணும்னா குரானை மெமரைஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சும்மா நம்ம ரீட் பண்ணுறதை விட அந்த அர்த்தத்தை புரிஞ்சு படிக்கும்போது இன்னும் தெளிவாக இருக்கும். இன்றைக்கி டின்னருக்கு சிம்பிளாக கீ தோசை தான் பண்ண போகிறேன். எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் லாக்ல பார்க்கலாம். பாய்.